போல நான் வந்து செங்கல்பட்டு ட்ரெயின் ஏறுவேன் 6:50க்கு. அந்த 6:50 ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி 6:40க்கு நான் ஸ்டேஷனில் இருப்பேன். அப்போ பார்த்தாச்சுன்னா டப்பு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுது. நான் 4வது கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுவேன். அந்த பொண்ணு வந்து 5வது கம்பார்ட்மெண்ட்டில் ஏறும். அது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டு. அப்போ பார்க்கும்போது பார்த்தா அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்தில் வந்து அப்படியே ரத்தம்லாம் போயிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு 6 பேர் வந்து இருந்தோம். 2 பொம்பளை வந்து ஐயோ ஐயோன்ட்டு கத்தனை போயிடுச்சுனாங்க. அப்போ அந்த வாலிபர் 2வது நடைமேடையில் வந்து கீழே இறங்கினார். பின்னாடி ஒருத்தர் துரத்திக்கிட்டே போனார். கொஞ்சம் தூரம் போனார். அதுக்கப்புறம் நான் செங்கல்பட்டு ட்ரெயின் வந்த உடனே அதில் ஏறி நான் போயிட்டேன். இதுக்கு முன்னால் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 6 அல்லது 7 தேதிகளில் வந்து இந்த பெண்மணி வந்து கொலையுண்ட இடத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு வாலிபர் அதே மாதிரி பேக் பேக் தான் போட்டிருந்தாரு. ஒரு சின்ன வாட்டர் கேனை வச்சிருந்தார். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஆள் அவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையும் மாணவமாக இருந்தார். அவர் பார்த்தாச்சுன்னா வந்தார். ஒரு 5 அடி பட்டு 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 பட்டுன்னு அடித்தார். அடிச்சுட்டு கூட இந்த பொண்ணு வந்து நில குலைஞ்சு அப்படி தடுமாறிச்சு. செல்ஃபோன் கீழே வந்தது. அது கீழே வந்த செல்ஃபோன் எடுத்துக்கின்னு அதே ட்ரெயினில் அந்த பொண்ணு பயணிச்சு. எந்த விதமான ரியாக்ஷனும் காமிக்கவே இல்லை அந்த பொண்ணு. அங்கே இருந்தவங்களை என்னப்பா இது இந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் அவன் அடிச்சுட்டு போனால் இது அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம் எனக்கு பார்த்தோன்னா என்ன இது அந்த பையனா இந்த பையனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆனால் அந்த புகைப்படம் வெளியில் இருக்கிறத பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து சரியாக தெரியலை. அந்த அடித்த பையன் மாதிரி இவன் இருக்கான் அப்படிங்கிறது வந்து முகம் சரியாக தெரியாதனால எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். இது தொடர்பாக நீங்கள் காவல்துறை ஏதாவது உங்களிடம் விசாரணை நடத்தினார்களா, இல்லை காவல்துறைக்கு நீங்களே முன் வந்து போய் சொன்னீங்களா? நானே தானாகவே முன் வந்து தான் வந்து காவல்துறையினுடைய டெப்டி கமிஷனர் கிட்ட நான் வந்து போய் சொன்னேன். அவர் என்கிட்ட வந்து தீர விசாரிச்சார். இது சம்மந்தமாக விசாரித்து வந்து அதுக்கப்புறம் கூட வந்து இன்னொரு ஏசியே இருந்தார். அவரை வந்து பரவாயில்ல நீங்கள் சொன்ன தகவல் வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னை ஏதாச்சும் இது பற்றி மேலும் சில தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்து கொஞ்சம் தயவு கூர்ந்து எங்களுக்கு வந்து அது தெரிவிங்கன்னு சொன்னாங்க. நானும் அதுக்கு சம்மதம் தெரிவித்துட்டு என்னுடைய விலாசம் மற்றும் என்னுடைய எல்லாமே வந்து கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். இந்த சம்பவத்துல ஏற்கனவே அறிமுகமான நபர் தான் அந்த சுவாதியை படுகொலை செய்திருக்க கூடும் என்று நீங்க நம்புகிறீர்களா? கண்டிப்பாக என்னுடைய சந்தேகம் மட்டுமில்ல, அங்கே இருந்தவர்கள் 6லேருந்து 7 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் அதே தான் வந்து சந்தேகமாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து தெரியாதவங்க ஒருத்தர் இந்த மாதிரி வந்து செய்ய மாட்டான், தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செய்வான். அந்த அவன் அடிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்குது, ஒரு வாயே திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப இந்த சம்பவம் தொடர்பா அங்க இருக்கக்கூடிய பலரோட கேள்வி வந்து, ஏன் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த வேடிக்கை பார்த்த மக்கள் வந்து அந்த வாலிபரை பிடிப்பதற்கோ அல்ல ஓரளவு அதுக்கு அங்க இருக்கக்கூடிய கற்களை வைத்து கூட தாக்கி அந்த வாலிபரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிளப்பினாங்க. ஏன் அப்படிங்கறதெல்லாம் கேள்வி எழுந்திருக்கு. ஏன் உங்களை போன்றவர்கள் ஒரு படித்தவர்கள் அந்த வாலிபரை பிடிப்பதற்கு தயக்கம் ஏன்? இல்லை, அந்த 5வது கம்பார்ட்மெண்ட் லேடிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 பேர் 7 பேர் தான் வந்து எப்பவுமே இருப்பாங்க. நான் 4வது கம்பார்ட்மெண்ட் ஏறத உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தாச்சுன்னா ஒரு கண்ணிமைக்கு நேரம் தான் அந்த படார்னு அடித்த சவுண்டு, தாடையில் வெட்டின சவுண்டு அதிகப்படியான ஒளியை சொல்லி கேட்டது. அப்போ தான் நானே பார்த்தேன். அவன் வந்து முடிச்சுட்டு பார்த்தா அப்படி பின்னாடி போயினா ஒருத்தர் துரத்தின்னு போனார். 2 பொம்பளைங்க அங்கே உட்காந்து ஒரு குள்ளமாக ஒரு வடநாட்டு கூலி தொழிலாளியே ஒருத்தர் வந்து இருந்தான். அவன் தான் வந்து இப்படி தான் வந்தான் அப்படி தான் வந்தான்னு சொல்லிட்டு அரைவரை ஹிந்தியில் வந்து சொன்னார். ஒருத்தர் துரத்திக்கினே போனார். அந்த கல்லெல்லாம் எடுத்து வந்து அவர் வந்து துரத்திக்கினே போனார். அதுக்கப்புறம் சரி போலீஸில் சரண்டர் ஆகிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக வந்து அதே ட்ரெயினில் ஏறிட்டு செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறி நான் போயிட்டேன். நான் இதுதான் வந்து சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக